முதலில் அனைவருக்கும் வணக்கம். இந்த விருது பெண்களுக்கான விருது அப்படின்றதுனால இந்த விருதை நான் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். இங்க என் பக்கத்துல நிக்கிறாங்க, அவங்களே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சக்தி மசாலா அப்படின்ற ஒரு மசாலா நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு உலகம் முழுவதும் சக்தி மசாலா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் கேப்டன் கூட அமெரிக்காவுக்கு சென்று இருந்த போது நம்ம நாட்டு உணவை நாம் சாப்பிடணும் அப்படின்னா அங்க இருக்கிற ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் போகும்போது சக்தி மசாலா தான் எல்லாமே நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் போது நான் அங்கிருந்தாலும் உங்களை நினைத்து கொண்டேன். அதை விட எனக்கு சக்தி மசாலால ரொம்ப என்ன அட்ராக்ட் பண்ண விஷயம் ஒண்ணுன்னா, அவங்க ஹேண்டிகேப்ஸுக்கு ஊக்கப்படுத்தி அவர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கிய கம்பெனின்னா அது சக்தி மசாலா தான். ஒரு முறையும் நான் டிவியில பார்க்கும்போது இன்னைக்கு தான் அவங்கள நான் நேரா பார்க்கிறேன். ஆனாலும் என் மனதை மிகவும் அந்த ஹேண்டிகேப்ஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்றது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு விஷயம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, என் கணவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே ஆரம்ப காலத்திலிருந்து, அதாவது நடிகராக இருந்த காலத்திலிருந்து தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் உடல் ஊனமற்றவர்களுக்கும் பல்வேறு விதமான உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி அதுல ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் கேப்டன் அவர்கள். அதுக்கு அடுத்து அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் நான் சக்தி மசாலாவுடைய அந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறப்போ உண்மையிலேயே நான் மன மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த தருணம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஹேமச்சந்திரன் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் என்னுடைய தம்பி சுதீஷுடைய பிரதர், அவரோட ஃப்ரெண்டு. நான் ஆக்சுவலி இப்போ சுற்றுப்பயணத்துல இருக்கேன். ஹேமச்சந்திரனுக்கு அது தெரியும். ஆகஸ்ட் 3rd ல இருந்து 23rd வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வரப்போகின்ற தேர்தலுக்காக எங்களுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு சென்று கொண்டிருக்கிறேன். அதை பிரேக் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த விருதை நான் ஏன் இப்ப எடுத்தோடனே மேல காமிச்சேன்னா, கேப்டன் மறைவுக்கு பிறகு கிடைக்கின்ற எந்த விருதாக இருந்தாலும், பத்மபூஷன் கேப்டனுக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சைமா அவார்டு கொடுத்தாங்க, பல்வேறு விருதுகள் கிடைத்தாலும் அந்த நொடியே அந்த விருதை என் கணவருக்கு கேப்டனுக்கு நான் சமர்ப்பித்து விடுகிறேன். அவர் எங்க விட்டு எங்கேயும் போல என் கூட தெய்வமா தான் இருக்காருன்றதுல நான் உறுதியா இருக்கேன். அதே மாதிரி கேப்டனை நம்ம பத்தி சொல்லணும்னா, பெண்கள் மீது மிகப்பெரிய ஒரு கௌரவம் மரியாதை கொண்டவர். அவர் அம்மா இல்லைனாலும் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு புனிதரா வாழ்ந்தார். எங்க கட்சியிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, பெண்களுக்கு என்று ஒரு அணி அமைத்து அவங்களுக்கு என்று ஒரு சீருடை, அவர்களுக்கு என்ற ஒரு கௌரவமான பதவி என்று பெண்களை முக்கியமான இடத்துல நிக்க வச்சு பார்த்து அதை பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக கேப்டன் வாழ்ந்திருக்கார். திரையுலகில் இருந்த போதும் கேப்டனுடைய ஷூட்டிங் என்றால் ஹீரோயின்ஸ்ல இருந்து அனைவருமே தைரியமா நம்பி அங்க போவாங்க. ஏன்னா அங்க கேப்டன் இருக்கார், அவர் பார்த்துக்குவார் எங்களை அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அனைவருக்கும் கொடுத்து பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக வாழ்ந்தார். திருமணத்திற்கு பிறகு எனக்கு எல்லா வகையிலும் சரிசமமாக எல்லா இடத்திலும் என்னை கேப்டன் மதித்து அழைத்து சென்று, இன்னைக்கு அவர் இல்லாத போதும் இதை நான் எடுத்து நடத்துறேன்னா கேப்டனுடைய வழிகாட்டுதலின் படிதான் இன்றைக்கு வரைக்கும் கட்சியையும் சரி, குடும்பத்தையும் சரி, நிறுவனங்களையும் என்னால் சிறப்பாக கொண்டு செல்ல முடிகிறது. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் என் கணவர் எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட், என்னை வழி நடத்திய விதம் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பிரேமலதா விஜயகாந்தாக நிற்கிறேன். நான் படிக்கும் காலத்துல நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல நேஷனல் லெவல் பிளேயரா இருந்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷுவல்லி நீங்க பார்த்தீங்க. டிஸ்கஸ் த்ரோல, ஜாவ்லின், ஷார்ட் புட் போன்ற பல்வேறு விளையாட்டு துறையில நேஷனல் லெவல்ல நானும் என் சகோதரியும் பல விருதுகளை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு எதிர்கட்சியையும் எதிராளிகளையும்
சவால்களை சந்தித்து முன்னேற முடியும் என்றால் அதை நாங்கள் பயின்ற இடம் அந்த விளையாட்டுத்துறை. அந்த களத்தில் நாங்கள் கண்டதுதான் இன்னைக்கு தேர்தல் களத்திலும் நாங்கள் எதிர்கொள்கிறோம். அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது கல்வியும் விளையாட்டுத்துறையும் அப்படின்றதுல இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்றேன். எனவே பெண்களாகிய நீங்கள் அனைவருமே வெறும் கல்வி குடும்பம் மட்டும் இல்லாம எல்லாரும் ஒவ்வொரு துறையில இப்ப அம்மா எப்படி சாதிச்சிருக்காங்களோ அது மாதிரி இங்க சித்ராமா இருக்காங்க, அர்ச்சனா இருக்காங்க, இப்போ சுஹாசினி அண்ட் அம்பிகா இப்ப பேசிட்டு போனாங்க. அவங்க வந்து கேப்டனோட ஹீரோயின்ஸா ஆக்ட் பண்ணவங்க தான். அதனால இங்க வந்து இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்குற லேடிஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய கணவர் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மீண்டும் நாங்கள் வந்து இந்த அவார்டு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் உரித்தாக்குகிறேன். இந்த அவார்டு வாங்குற அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much. மேடமை பார்த்து அரசியலும் நிறைய பெண்கள் வரணும் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பக்கத்துல இருக்கிற ஹீரோயினா மேம் நீங்க தானே? இது எங்களுக்கு திருமணம் முடிந்து ஒரு வாரத்துல எடுத்த போட்டோ. அப்ப வந்து கேப்டனுக்கும் எனக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருந்தாங்க, ஏன்னா புதுமண தம்பதிகள் அப்படின்னு. ஸோ அவருக்கு நான் கோட் போடுற மாதிரி நிறைய விஷுவல்ஸ் ஷூட் பண்ணாங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்சு 1 வீக்ல எடுத்த படம். நியூலி மேரிட் கப்பிள்ஸ். ஆமா, நியூலி மேரிட் கப்பிள்ஸ் தான். ஆமா மேம், நீங்க வந்து அரசியல் களத்துல 2 பேரும் சேர்ந்து இருந்து நீங்க பணியாற்றுவதை நாங்க பார்த்திருக்கோம். ஆனா ஒரு கப்பிளா, ஒரு கணவன் மனைவியா எவ்வளவு ஒரு லவ்வபிளான ஒரு பர்சனாலிட்டிஸ் நீங்க 2 பேரும். சார் எவ்வளவு லவ்வபிள் உங்க மேல? காதல் விஷயத்தை பத்தி கேப்டன் கோபத்தை எப்படி காட்டுவாருன்னு உலகத்துக்கே தெரியும். அன்மையை அப்படி காட்டுவார், அவங்க கிட்ட வெளிப்படுத்துவாரா? கண்டிப்பாக எங்க கழக நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் கேப்டனுக்கும் எனக்குமான பாண்டிங் என்ன அப்படின்னு. எல்லாருமே சொல்லுவாங்க சிவனும் சக்தியும் சேர்ந்தது மாதிரி எங்க அண்ணனும் அண்ணியும் ஒன்னா இருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமா எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்ணன் வேற அண்ணி வேற கிடையாது. இப்ப கூட அவர் சார் சொல்றப்போ அவர் செய்த அத்தனை உதவிகளையும் நான் தடை செய்யல அப்படின்னு. நான் கேப்டன் சொன்ன முதல் வார்த்தை, அவர் உழைத்து சம்பாதித்த காசு அதை முழுதா அவர் விரும்புறதுக்கு செய்யறதுக்கு என்றைக்கும் நான் தடை செய்ய மாட்டேன். அது உங்கள் விருப்பம். நீங்கள் உழைத்து சம்பாதித்தை உங்க ஆத்மா திருப்திக்காக நீங்க செய்கின்ற உதவிகளை உங்களுக்கு துணையாக இருந்து நான் சப்போர்ட் பண்ண வேண்டும் ஒழிய எந்த காலத்திற்கும் நான் அதை தடை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரிதான் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறோம். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்றதுக்கான உண்மையான அர்த்தத்தோடு நாங்க வாழ்ந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு கலாச்சாரம் என்கின்ற ரீதியில் என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. திருமணமான கொஞ்ச நாள்லயே எல்லாம் டிவோர்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்கிறப்போ உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு கவலையா இருக்கு. ஈவன் எல்லாரும் திரையுலகில் பிரபலங்கள் whoever it is. நான் என்ன சொல்றேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல புரிதலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருந்தால் அந்த வாழ்க்கை இந்த உலகத்தை விட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக அமையும் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று. கேப்டன் அப்போ உச்ச நட்சத்திரம். அப்பவே புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது தான் அவரை நான் கல்யாணம் பண்ணேன். ஸோ அவர் வந்து 92nd மூவின்னு நினைக்கிறேன். அப்பதான் நான் கேப்டன் மேரேஜ் பண்றேன். அவர் லைஃப், அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மதுரை, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வேலூர் மாவட்டம். சுத்தமா எங்களுக்குள்ள எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அப்போ கடவுள் பார்த்து இணைத்து வைத்ததான் எங்கள் திருமணம். அந்த இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக, கலாச்சார ரீதியாக, குடும்ப ரீதியாக தமிழர் பண்பாடோடு வாழ்ந்த ஒரு கப்பிள்ஸா தான் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். ரொம்ப ஸ்வீட். நம்ம ரொம்ப அழகா உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணி ரொம்ப நன்றி. கேப்டன் கேப்டன் அப்படின்னு நீங்க சார் அட்ரஸ் பண்றீங்க. நீங்க செல்லமா சார் எப்படி மேம் கூப்பிடுவீங்க? என்னங்க கூப்பிடுவேன், என்னங்க கூப்பிடுவேன், என்ன பிரேமான்னு சொல்லுவாரு. அதை விட நான் எல்லாருமே சொல்றது ஃபர்ஸ்ட் அவரோட என்ன போன்ல கனெக்ட் பண்ணாங்க ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட். அப்போ போன்ல கனெக்ட் பண்ணும்போது என்கிட்ட பேசணும்னு ஹலோன்னு சொன்னாரு. எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப பயமா இருந்தது.
அப்போ நான் கேஷுவலா தான் பேசினேன், ஹவ் ஆர் யூங்கன்னு. அப்போ அவர் சொன்ன முதல் வார்த்தை, இந்தமா நீ படிச்சிருக்கலாம், இந்த இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம் ஏற்கிட்ட வேண்டாம், எனக்கு தமிழ் தான் பிடிக்கும், நீ என்கிட்ட தமிழ்ல மட்டும்தான் பேசணும், அதனால நீ இன்னைக்கு சொல்றதுதான் கடைசி வரைக்கும் நீ அதை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாரு. அவர் பேசின அந்த முதல் வார்த்தை தமிழ் மீது அவர் வைத்திருந்த பற்றினுடைய அடையாளமாக அதை இன்றளவு நான் ஒவ்வொரு நிமிடமும் அதை யோசிக்கிறேன். சோ தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அவர் கொண்டிருந்த அந்த அன்பும் பாசமும் தான் இன்னைக்கு அந்த மக்கள் அவர் மீது காமிக்கிறாங்க. இப்ப அவர் கூட கேட்டாரு, கேப்டன் மறைந்து 1.5 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் கேப்டன் கோயிலுக்கு வர்றாங்கன்னா, கேப்டன் உண்மையில் மக்களை நேசித்தார், மக்கள் உண்மையாக கேப்டனை நேசிக்கிறார். இதுதான் அதுக்கான அர்த்தம். எனவே தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் அவர் கொண்ட பற்றுதான் கேப்டனுக்கும் எனக்குமான முதல் கலந்துரையாடல். சிறப்பு. அடுத்த பிக்சர் பார்க்கலாமா? பிரதர் சுதீஷ், எங்க அம்மா அம்சாவேணி, அப்பா இல்ல, அவங்களுக்கு இப்ப 84 இயர்ஸ் ஆகுது அம்மாக்கு. நவ் ஷீ இஸ் ரியலி சிக். ஸோ அவங்க வீட்டில் ஓய்வுல தான் இருக்காங்க. ஆக்சுவலி சுதீஷ் இன்னைக்கு வர வேண்டியது இன்னொரு வேலை காரணமா. ஸோ சுதீஷ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமான காலத்துல இருந்து எங்க கூடயே, என் கூடயும் கணவர் கூடயும் எங்களுடைய தான் சினிமாலையும் சரி அரசியலையும் சரி இன்னைக்கு வரைக்கும். இப்ப நான் சுற்றுப்பிரயாணத்துல கூட கூடயே தான் எல்லா நேரத்திலையும் எங்க கூட துணியா நிற்கக்கூடியவர். அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க, பழையனாலும் மச்சான் துணை வேணும்னு. அந்த மாதிரி உண்மையான ஒரு மைத்துனராக, உண்மையான என்னுடைய பிரதர், மிக மிக டெடிகேட்டட் ஒரு பிரதராக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கார். அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்பேன். அம்பியுடையான் படைக்கற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் கவசம் அப்படின்னு கேப்டன், என் நினைவு சரியா இருந்தா கவசம் அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளவு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தம்பி? இப்போ ஒரு பப்ளிக் லைஃப் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்தாலும் நம்மளை தூற்றி பேசுபவர்கள் தான் நீங்க அதிகம், பழிச்சொற்களை சொல்பவர்கள் தான் அதிகம். பழுத்த மரம் தான் கல்லடி படும் அப்படின்ற உதாரணத்துக்கு தகுந்த மாதிரி அது திரையுலகமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் நம்மளை யாரும் அவ்வளவு ஈஸியா அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்க. அதுல என்ன குறைஸ் கண்டுபிடிக்கலாம், அதுல என்ன தப்பு சொல்லலாம் தான் பார்ப்பாங்க. அதுக்காக தான் நாங்க சொல்றது, கேப்டனை காப்பாற்றுவதற்காக நாங்க ஒரு ஷீல்டா அவருக்கு இருந்தோம். அதான் சுதீஷ் அடிக்கடி சொல்வாரு, அந்த ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் பழிகளையும் நாங்கள் சுமந்து கொண்டு கேப்டனை பாதுகாப்பாக நாங்க எல்லா நேரத்திலையும் வச்சிருக்கோம். இந்த எங்களுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் பாட்சார்ஜி எப்பயும் எங்க கூட இருப்பாரு, எங்களுடைய 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, எல்லாருமே அப்படிதான். கேப்டன் கூட இன்னைக்கு அவங்க இருக்கிறதுனால சொல்றேன், கடைகோடி தொண்டர் வரைக்கும் கேப்டனை தெய்வமாக நினைத்து எல்லாருமே அவருக்கு ஷீல்டா தான் இருந்திருக்கும். சரி, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு தருணம் என் தம்பி இருக்காண்டா அப்படின்னு அந்த துன்பத்துல இருந்து துயரத்துல இருந்து அப்படி மீண்டு வந்த ஒரு தருணம், ஒரு நம்பிக்கை கொடுத்த தருணம் ஏதாவது? என் பிரதரா எல்லா நேரமே தான். அதுதான் சொன்னேன்ல, 90 எங்களுடைய கல்யாணமான நிமிஷத்துல இருந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமுக்கம் மைதானமே நிறைந்திருந்தது தொண்டர்களால. அப்போ கேப்டன் அந்த ஓபன் ஜீப்ல தான் நாங்க போறோம் ப்ரொசெஷன். அப்ப சுதீஷ் தான் என் பக்கபலமா என் கூட சப்போர்ட்டுக்கு நிப்பாட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச சப்போர்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்கிறது. அதனால எல்லா தருணத்திலும் அவர் ஒரு பிக் மாரல் சப்போர்ட் தான். சூப்பர் மேம், அவ்வளோ அழகா நீங்க சொல்றத கேட்கறது சந்தோஷமா இருக்கு. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல இன்னைக்கு என் தம்பி என் கூட இல்லையே, இந்த தருணத்துல அவர் ஹேமச்சந்திரனுடைய ஃப்ரெண்ட். அவரு ஆக்சுவலி இதை ஃபிக்ஸ் பண்ணது சுதீஷ் ஹேமச்சந்திரன் தான். அதனால நாங்க ஆக்சுவலா சுற்றுப்பயணத்தையும் கட் பண்ணிட்டு இங்க வரேன்னா அதுக்கு காரணம் சுதீஷ் ஹேமச்சந்திரன். அதுதான் இன்னைக்கு இங்க இருந்தது நல்லா இருக்கும். அப்ப இன்னைக்கு இருந்தது நல்லா இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. கண்டிப்பாக. ஓகே, தம்பிக்காக நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இந்த மேடையை யூஸ் பண்ணி என் தம்பிக்காக ஒரு விஷயம் சொல்ல போறேன். நன்றியா தேங்க்ஸ் நம்ம வீட்ல சொல்லிக்க மாட்டோம்ல, போற இதுல இத பயன்படுத்தி நீங்க அந்த நன்றி தான் சொன்னாங்க. அதெல்லாம் நன்றி தேங்க்ஸ் அதெல்லாம் அடிக்கடி சொல்றதுதான். நேத்து கூட ரக்ஷாபந்தன் தான். சோ நம்ம கலாச்சாரப்படி அது நம்ம இல்லைனாலும் யூஸ்வலி ஒரு பிரதருக்கு ஒரு சிஸ்டரா அது நான் வருஷம் செய்யறதுதான். அந்த வகையில எல்லா நேரத்துக்கும் அதெல்லாம் நம்ம பரிமாறி கொண்டுதான் இருப்போம். அதுல மாற்று கருத்து கிடையாது.
கேப்டனுக்கு இருந்த போதும் இப்போ இல்லாத போதும் எனக்கும் கட்சிக்கும் எங்களுடைய காலேஜ் சேனல் எல்லா இடத்துலையுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது சுதீஷ் தான். அதனால எல்லா இடத்துலயும் இருந்தவரே எங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு 2 பேருமா தான் சேர்ந்து வர வேண்டியது. திடீர்னு ஒரு ஒர்க் இருக்கிறதுனால வர முடியல. ஸோ நான் வந்து பரவாயில்ல நம்ம போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டா, ப்ரோக்ராம் வரேன்னு சொல்லிட்டா, எந்த காரணத்துக்கு வந்து போகாம இருக்கவே மாட்டேன். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் மார்னிங் டிராவல் பண்ணி வந்தோம். அகைன் நாளைக்கு காலையில் நாங்கள் 2 பேரும் தான் டிராவல் பண்ணி அகைன் போகிறோம். ஸோ இந்த தருணம் என் கூட இல்லையேன்னு நினைச்சேன். பார்த்தா ஸ்டேஜ் பேக் சைட்ல இருந்து வராங்க. நிச்சயமா நான் எதிர்பார்க்கல. ஸோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ so much மேம். சுதீஷ் சார், இன்னைக்கு இங்க என் தம்பி தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நடந்துருச்சு. இட் இஸ் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய அக்கா அம்மாவா மாறின ஒரு தருணம், சரி இந்த நேரத்துல என் அம்மா மாதிரி தெரியாங்க என் அக்கா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண தருணம் என்னவா இருக்கும் சார்? அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்று வந்து ஆகஸ்ட் 10. ஆகஸ்ட் 10ன்னா லைன் தினம், லயன் டே. இன்னைக்கு வந்து லயன் தினத்துக்கு என்னுடைய சகோதரிக்கு சிறந்த பொலிட்டிக்கல் விருது கொடுத்தது இந்த நேரத்தில் அவதாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து உண்மையான சிங்கப்பெண் என்னுடைய சகோதரி, சிங்கப்பெண் லயன் டே. இன்னைக்கு வந்து உண்மையான லயன் டே வந்து சிங்கப்பெண் நம்முடைய என்னுடைய சகோதரி பிரேமலதா அவர்கள். வருகின்ற 2026 என்னோட ஆசை மட்டும் இல்லை, என்னுடைய கட்சியுடைய நிர்வாக தொண்டர்களுடைய ஆசை, அவங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைவருடைய ஆசை 2026 பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற நாள் அப்படின்னு சொல்ற நாள் கண்டிப்பாக வரும். அந்த நாளை நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல இந்த நேரத்தில் எங்களுடைய அம்மா வந்து, எங்கள் அம்மா அப்பா வந்து 3 பேர் நாங்கள் பிறந்தது. அக்கா, 2வது பிரேமலதா, 3வது நான். எங்கள் 3 பேர் வந்து நல்லா வந்து வளர்த்தாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. ஆனால் எங்கள் 2 பேரை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது காரணம் வந்து கேப்டன் தான். கேப்டனால தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் கேப்டன் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறான்னு. நாங்கள் உண்மையிலேயே கேப்டன் ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று ஹேமச்சந்திரன் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த நாங்கள் டேட்டு வாங்கிட்டாரு. ஆனால் ஹேமச்சந்திரன் வந்து 8 வருஷமாக எங்களோட சகோதரியை கூப்பிட்டுருக்காரு. நான் சொன்னேன் இதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ நான் கண்டிப்பாக கூண்டு வர அப்படின்னு. கண்டிப்பாக இது நான் சரியான நேரம். ஏன்னா அடுத்த வாட்டி தேமுதிக எங்கே இருக்கோ அது கண்டிப்பாக அந்த கூட்டி நம்ம வெற்றி பெறும். அதனால இது சரியான நேரம் என்று தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் தொடர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா பெண்ணகரத்தில் நாங்கள் இரவு 10 மணிக்கு நாங்கள் பிரச்சாரம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போகும்போது 1 மணி, திருப்பி நாங்கள் படுக்கும்போது 2 மணி, நாங்கள் காலையில் 5 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு சென்னை வந்துட்டோம். அது உங்களுக்கோசம் தான். நன்றி. இது கேட்க வந்தீங்க. கேள்வி வந்து உங்களுடைய அக்கா அம்மாவான தருணம் என்ன? எங்கள் 3 பேருக்குமே வந்து ஸ்பெஷல் வந்து எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக போல்டு எங்கள் அம்மா. அதனால நாங்களும் எந்த ஒரு இது போனாலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி தான் எங்களுக்கு. எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்ல நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கும் எங்கள் அக்காவுக்கு வந்து 1.5 வருஷம் தான் டிஃப்ரெண்ட். நான் எதுவும் அக்கான்னு சொன்னதே கிடையாது. எப்பவுமே இப்போ குச்சி தான் கூப்பிடுவேன் நான். எங்கள் 2 பேருக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் பெரிய அக்கா வந்து என்னோட கொஞ்சம் நான் 3 வருஷம் பெரியவங்க, இவங்களோட 2 வருஷம் பெரியவங்க. நாங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் தூரமாக இருப்போம். ஆனால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் சின்ன வயசுலேருந்து. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் திருமணம் நடந்து 90லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். எது ஒன்றாலும் பேசி தான் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா ஒரு வீட்டில் அம்மா பையன் எப்படி பேசுவாங்களோ அதே போல தான் நானும் 2 பேரும் பேசி எதுவாக செஞ்சு பண்ணி விட்போம். இருந்தாலும் உங்களுடைய பாண்ட் பார்க்க ஆக்சுவலி எனக்கும் பொறாமையா இருக்கு. எனக்கும் ஒரு தம்பி இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃப் ஸ்டைல் ஹேட் திஸ். அதுக்கு நீங்க அவங்கள மாதிரி இருக்கணும்ல, அப்பதான் அவர் இவர மாதிரி இருப்பாரு. கரெக்ட்டா?
ஓகே, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படியே உங்களை டைம் டிராவல் பண்ணி சின்ன வயசுல கூட்டிட்டு போறோம். சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி ஒரு சில கேள்விகள் அவங்க கேட்கறோம். நீங்க சட்டு பதில் சொல்ல போறீங்க. எஸ், வித் பர்மிஷன். அவங்களுக்கு எல்லாம் போர் அடிக்காம இருக்கு சரி. ஒரு few questions குயிக்கா கேட்கறேன். படிக்கிற காலத்துல அப்பா அம்மா கிட்ட அதிகமா திட்டு வாங்குறது யாரு? தம்பியா அக்காவா? நான் தான். ரொம்ப பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டீங்க. ரொம்ப ஸ்டோரிஸ் இல்லையா? என் பிரதர் தான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாட்ட அடி பயங்கரமா வாங்கினாரு. காரணம் என்னன்னா ரொம்ப சேட்டை, படிக்க சொன்னா படிக்க மாட்டாரு. அதனால அம்மா வந்து ஆனா ஒரு ஒன்லி சன், ரொம்ப ரொம்ப பாசம் இருந்தாலதான். பட் கண்டிஷனும் இங்கதான் அதிகம். எங்க அக்காவும் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும், அவங்கள அடிச்சு வாங்குவாங்க. பட் நான் ரொம்ப சின்சியர் ஸ்டூடெண்ட். அப்ப இருந்து வந்தவனே ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன், படிக்கிறது அப்படி. ஸோ நான் கம்மியாக ஆடிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். வீட்ல அதிகமா பொய் சொல்லி மாட்டிக்கிறது யாரு? அது மாதிரி எல்லாம் பொய் அதிகம் சொல்ல சரி, மாட்டேன். போய் விட்டுறலாம். வாலுத்தனம் பண்றது இவர்தான் undoubtedly you. ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, எல்லாரையும் போட்டு கலாய்க்கிறது. சின்ன வயசுல ஒரு வாட்டி அவருக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சு. அப்போ வந்து இந்த நாட்டு மருந்து மாதிரி ஏதோ ஃபுட்டெல்லாம் கொடுத்தாலும் அது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ நானும் என் சிஸ்டர் உட்காந்து இந்த கையிலேயே அந்த மாவெல்லாம் ஆட்டி அது அடை மாதிரி சுட்டு தருவோம். ஆனாலும் ரொம்ப கிண்டல், என்ன நல்லா அப்படின்னு பயங்கரமா கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாட்கள்லாம் நினைச்சேன் சார் கோல்டன் டைம். அதனால ரொம்ப சேட்டை, ரொம்ப ஊர்ச்சி ரொம்பலாம் இழுத்துட்டு வந்துருவாரு, சண்டையெல்லாம் இழுத்துட்டு வந்துருவாரு. அம்மா போய் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவர் தான் வீட்டிலே ரொம்ப சண்டை, ரொம்ப சேட்டைக்காரர். ஓகே, நீங்க கேட்ட மாதிரி இந்த மொமெண்ட் நாங்க கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அரசியல் பயணம், பர்சனல் லைஃப்ல கூட இருந்தது எல்லாத்தையும் தாண்டி அக்காவுக்கு நீங்க வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னா அது எதுக்காக இருக்கும்? எந்த விஷயத்துக்காக உங்களுடைய அக்காவுக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நல்ல அக்கா கொடுத்ததுக்கு எங்க அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா அப்பா கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு அக்கா யாருக்கும் கிடைக்காது. கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணும். மாமாவும் இருக்கணும், நல்லா மாமா அக்கா கண்டிப்பா இருக்கணும். நானும் எங்க மாமா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் 2 பேரும். அவர் வந்து நான் மாமா கூப்பிட்டேன். அவர் இல்லாத போது நாங்கள் பேசும்போது பிஜி எது போனாரு அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருந்தாலும் என்கிட்ட ரொம்ப செல்லமாக இருப்பார் கேப்டன். என்கிட்ட ஒரு நாளைக்கு நாங்கள் 2000 அப்புறம் நான் பேசிட்டாங்க. 2000 அவர் சினிமாவில் பிஸியாக இருப்பார், நாங்கள் என்னுடைய பிஸ்னஸில் பிஸியாக இருந்தேன். 2000 அப்புறம் நான் சினிமா காமெடி கேப்டன் சினிகேஷன் படம் ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 20 ஃபோனாக பண்ணுவார். 2005 அப்புறம் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு நாளைக்கு 30 ஃபோனு. அதுக்கப்புறம் அப்படியே போக போக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 50 ஃபோனாக எனக்கு பேசுவார். இது மாதிரி தான் பேசுவார். இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு கேப்டன் நான் மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ஸ்வீட். ஆக்சுவலி உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த தருணத்தை நாங்கள் இன்னும் ஸ்பெஷல் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். உங்க அம்மா மாதிரி அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க, உங்க அம்மா மாதிரி இருக்க உங்க அக்காவுக்கு நெற்றியில ஒரு அழகான முத்தம் பரிமாற்றம் செஞ்சுக்கலாமா? மேடம்க்கும் நன்றி, சாருக்கும் நன்றி. பாருங்க, விருது வெல்லக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் கணவரை சகோதரரை சொல்றாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம வீட்டு பெண்களை நாம தான் தூக்கி பிடிக்கணும். இதுதான் சுயசக்தி விருதுகள். மீண்டும் ஒரு அரங்கநேர கரவொலி பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆனால் இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ஏமாச்சந்தில் வந்து ஏற்பாடு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஏமாச்சந்த் சொல்லிட்டாரு, நான் கண்டிப்பாக உங்கள் அக்காட்ட சொல்லக்கூடாது நீங்கள் வர்றது. ஆனால் எனக்கு ஒரு 2 நாள் தலை வெடிக்குது, எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல. நீ காலையில் நாங்கள் போய் ட்ராவல் பண்ணுறோம், நான் சொன்னேன் நான் வரல, நீ போயிட்டு வாடின்னு. ஆனால் உங்கள் காரு பின்னாடியே வந்துடுறாங்க. லைஃப்லயே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்ட் அப்படின்னா இதுதான். ஏன்னா எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவு எதுவும் இருக்காது, எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம், எல்லாமே பேசுவோம். உண்மையிலே எனக்கு வந்து 1% கூட இதை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வர்றாருன்னா என் கூடயே வந்துடுவாரு, சேர்ந்து போவோம். சரி வரலப்ப அவர் ஒர்க்கில் இருக்காருன்னு நான் ஃபுல்லா நினைக்கிறேன். இந்த உட்காந்துருக்காங்க பாரு முன்னாடி, எல்லாருக்கும் தெரியும். அப்படியே சைலண்டா மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அப்படியா? அதனால உண்மையிலே இந்த மொமெண்ட் வந்து என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்ட்னா இதுதான்.
சூப்பர் மேம். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சர்ப்ரைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நாங்க போயிருக்கோம். தேங்க்யூ so much. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஃபோட்டோகிராஃப் மூமெண்டோட